மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குகேஷ். சோ செஸ் வீரர் அதாவது சதுரங்க வீரர் டி குகேஷ் தான் இப்போ உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது பெற்றிருக்காரு. சோ இவர் 2024ஆம் ஆண்டுக்கான கேல் ரத்னா விருது பெற்றிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான கேல் ரத்னா விருது 4 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் டி குகேஷ், அடுத்து மானு பாக்கர், அவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர், அடுத்து ஹர்மன் பிரீத் சிங், அவர் வந்து இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் தான் ஹர்மன் பிரீத் சிங். நெக்ஸ்ட் பிரவீன் குமார், இவர் வந்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு. இதுல மானு பாக்கர் பத்தி பார்த்தோம்னா, இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில நம்ம இந்தியாவுக்காக 2 வெண்கல பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில. நெக்ஸ்ட் வந்து குகேஷ், செஸ் வீரர் டி குகேஷ் பாத்தீங்கன்னா செஸ் உலக சாம்பியனா உருவெடுத்திருக்காங்க. ஸோ இளம் வயதுல உலக செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ணவர் வந்து டி குகேஷ். இந்தியாவிலேருந்து உலக செஸ் சாம்பியன் படத்தை வின் பண்ண செகண்ட் இந்தியன் வந்து டி குகேஷ். கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், ஸோ இவர் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி பாத்தீங்கன்னா இந்த தடவை நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் வெண்கலம் வின் பண்ணிருக்காங்க. போன தடவை நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலையும் வெண்கலம் வின் பண்ணிருக்காங்க. கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து வழங்கிட்டு வராங்க அப்படின்னா 1991 to 1992 இருந்து தான் இந்த விருதானது வழங்கப்பட்ட விருது. அடுத்து அர்ஜுனா விருது. அர்ஜுனா விருது அப்படிங்கிறது விளையாட்டுல சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. 1961 இது இந்த விருதானது தொடங்கப்பட்டது. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான விருது பாத்தீங்கன்னா 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட லிஸ்ட் தான் இங்க இருக்கு, சரிங்களா? ஜோதி ஆராஜி, அன்னு ராணி, நீத்து கங்காஸ், ஸ்வீட்டி பூரா, வந்திகா அகர்வால், ஸோ ஹொக்கோடோ சீமா, சிம்ரன். ஸோ இந்த லிஸ்ட் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து யார் வின் பண்ணியிருக்கா, இந்த அர்ஜுனா விருதை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன், அப்புறம் நித்யஸ்ரீ சுமதி சிவன், அடுத்து மனிஷா ராமதாஸ். இவங்க 3 பேருக்கும் இந்த அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. இதுல துளசிமதி முருகேசன் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில. நித்யா சுமதி சிவம் வந்து வெண்கல பதக்கம். மனிஷா ராமதாஸும் பாரிஸ்ல வந்து பாராலிம்பிக் போட்டி நடந்துச்சுலே அதுல வந்து பேட்மிண்டன்ல வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க.